சொல்லிட்டப்பா. எப்படி இருக்கு? மழை பிடிக்காத மனிதர்கள். மழை பிடிக்காத மனிதனுங்க அப்படி சொல்லிட்டு போய் இந்த படம் சலீம் 2 வச்சிடலாம். ஏன்னா சலீம் படம் பார்த்துருப்பீங்க நீங்க. சலீம் அது வந்து எப்படி அந்த மினிஸ்டர் பையன் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணிருப்பான். ரேப் பண்ணி ஒரு சாவச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அது தொடரும் இருப்பாங்களா, அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மழை பிடிக்காத மனிதன். எது தேவையில்லாம மழை பிடிக்காதான் ஏதோ மனிதன் சொல்றாங்கல்ல, அதுக்கு எதுக்கு வச்சானு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப காரணம் வச்சிருக்காங்க. இது கல்யாணம் ஆயிருமா, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆயிருமா யாருக்கு, விஜய் ஆண்டனிக்கோ பாவனாக்கும். அதெல்லாம் எப்படி காட்டுவாங்க, இமேஜஸே காட்டுவாங்க, ஒரு அனிமேஷன் படம் மாதிரி காட்டுவானுங்க. அப்படி கல்யாணம் ஆகும்போது இவருக்கு அப்படின்னு சரத்குமார் இவர் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டா மாற்றி விடுறான். எப்படி பீஸ்ட் படத்துல ரா ஏஜென்ட்டா மாட்டி இருப்பாரு விஜய், அது மாதிரி வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டா இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்புற மாதிரி வந்து இப்போ ஒரு அக்கிஸ்ட் வந்து ஒரு டாக்டர் அக்கிஸ்ட் வந்து ஒரு ஆர்மியில இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா மாட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு, கேட்கறவன் கேனையாண்டா கேட்டியில வந்து கேத்ரின் ட்ரெஸ்ஸா ட்ரெஸ் அவுத்த போட்டு ஆடுன்னு சொல்லுவாங்க பத்தில, அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் தோணுது நம்மளுக்கு. ஏன் படத்துல வர கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஒன்னு கூட உருப்படியா இல்லை. படம் மெயின் கேரக்டர் சைட் கேரக்டர் வரைக்கும் எதுவுமே சரியா எழுதவே இல்லை. என்ன வந்தேன் இதுக்குதான் வந்தேன் ஆகமத்துல. படத்துல கதையை பார்த்தனா ஒரு பிடிப்பு இல்லப்பா, திரைக்கதை பார்த்தனா ஒரு துடிப்பு இல்லப்பா, டைரக்டருக்கோ நல்ல படம்னு பொறுப்பு இல்லை, படத்துல நச்சனுக்கோ அவ்வளவு நடிப்பு இல்லை, படம் பார்க்குற வந்து ஆடியன்ஸுக்கு எப்படிமா இருக்குது, ஒரு கடுப்பு, என்ன வந்த கடுப்பு, ஒரு சலிப்பு, அது இல்லாம வேற இடத்துக்கு படத்துக்கு போயிடாம ஒரு நினப்பு அப்படிதான் வருதுன்னு ஒழிய என்ன இந்த படத்துல ஒரு வெறுப்பு தான் வருது. வேற ஏதாவது போட்டலாம். அது இல்லாம விஜய் சேதுபதி விஜய் ஆண்டனி வேற மாச ஹீரோவா வருவா பாத்தீங்களா, மாச ஹீரோவா ட்ரை பண்ண தக்காளி, அண்ணாதுரை, அது சைத்தானு, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி இந்த வருஷத்துல இந்த படம் இது வந்து விஜய் ஆண்டி சொல்லுவாங்க. விஜய் ஆண்டி நெச்சர்லயே ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் இதுதான் சொல்லிட்டு சூரமுக்க 10 எப்படி சொல்லிட்டு 0 கம்மியா கொடுக்கல ரேட்டிங் சொல்றோம்ல. எனக்கு அந்த சலீம் படம் ரொம்ப பிடிக்கும். சலீம் விஜய் ஆண்டனி அவன் பிச்சைக்காரன் படம் சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க. நமக்கு அந்த ஃபேமிலி அது செட்டில்மெண்ட் நம்ம ஒட்டு தேவை. நான் சலீம் ஏன்னா அது எலைட் பொலைட் மாதிரி காமன் கம்போஸ் கரெக்டாக இருப்பாரு. ஏன்னா தமிழ் சினிமா அது மாதிரி ஒரு ஆக்டர் வந்து பார்க்க முடியாது. பாலா படத்துல மட்டும் பார்க்கலாம் அது மாதிரி காமன் கம்போஸ். அது அமைதியா வந்து அல்லோகலம் படத்துல ஒரு அரஜாங்கம் பண்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருந்துட்டு நல்லா சொல்லிட்டு ஆட்டை போல கேரக்டர். அந்த நான் சலீம் மாதிரி இருக்க படத்தை வந்து அந்த படத்தை வந்து இந்த கேடுகட்ட படத்தோட மிங்கிள் பண்ணாங்க பாத்தியா, அதான் படத்தை வந்து மொக்க படமா எடுத்தானுங்க. இப்படி மொக்க படமா எடுத்துட்டு பாட்டு லீவ் விட கொடுத்தானுங்க. அது கூட மடிச்சு விட்டுருவேன். விஜயகாந்த் சார் போட்டோ போட்டு இந்த படத்தை அவருக்காக சமர்ப்பிக்கிறோம். அதுல நம்ம கேப்டன் பிரபாகர்னு சொல்லிட்டு சத்யராஜ் சாருக்கு பேரு. அவர் தான் இந்த படத்தெல்லாம் கேப்டன் வந்து உதவிலாம் ஆர்டர்லாம் கொடுக்குறாரு. யாரு சத்குமாருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பண்ணுது. விஜயகாந்த் சார் ஏதோ நல்லது பண்ணாரு, நச்சாரு, அரசியல் வந்தாரு, தூத்து பண்ணாரு, விட்டுருங்க. அவர் இங்கே இருக்காரு, எதுவுமே போயிட்டாரு. அதை பேரை வச்சு அந்த ஒரு ஃபேம் வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து ஒரு கிளாப்ஸ் இருக்கணும், விசில் சத்தரணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மாதிரி போட்டு பண்ணாங்க பத்தி. அவங்களாம் எப்படி சரியான ஒரு அம்மா அப்பா கொண்டவனுங்க இருக்க மாட்டாங்க. ரோட்ல கிடைக்கிற அசிங்கத்தை சாப்பிட மாதிரி எவன் பண்ண தெரியல. எஸ்டி விஜய் மேல் பண்ண வேலையா தெரியல. விஜய் ஆண்டி எவன் ஐடியா கொடுத்துருப்பான்னு தெரியல. இது மாதிரி பண்ணா நம்ம மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு அவங்களாம் சொல்லிட்டு நாசமா தான் போவான். நல்ல படம் சொல்லிட்டு ஒரு நல்ல படமா பண்ணல, இவனுக்கு கேடு கட்ட படமா சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சூரமுக படமா தெரியும். உட்காந்து பார்க்கணும். 2 கால் மணி நேரம் தான் ஓடுது படம். அதே உட்காந்து பார்க்க முடியல பாத்துங்க. படம் எது இந்த படம் வந்து இங்கிலீஷ் பத்தியே போயிடலாம். இந்த டெட்புல் இங்கே போயிடலாம். எதுக்கு இந்த படம் வந்து போச்சு. இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். இந்த படத்துல எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு என்ன தெரியுமா, அந்த ரமணா தெரியுமா, திருமலை படம்லாம் தெரியுங்களா, திருமலை படம்லாம் தரப்படலாம், சுலான் படம்லாம் தரும். அவர் நல்லா போய் பெரிய ஆளா வர வேண்டிய ஆளு. தெலுங்குல போய் மகேஷ் பாபுலாம் வச்சு படம் பண்ணுற அந்நேரம் தொண்டை வந்து அவர் கேரியரே டேமேஜ் ஆச்சு. அவரு கூப்பிட்டு வந்து ஒரு சீன்ல வந்து வில்லனுக்கு எடுப்பாளா வராது. அந்த ஒரு சீன் மட்டும் நல்லா மற்றபடி எந்த படம் எதுவுமே செட் ஆகல. அந்த படத்துல இந்த படத்துல வர கேரக்டர்லாம் எப்படிமா இருக்காங்க, சரியான பைத்தியம் இருக்கக்கூடியதா கிழிஞ்சு முந்தோம் அது மாதிரி தான் இருக்காங்க. அது இல்லாம சரணிய பொண்ணுக்கு ஒரு மகன் மாதிரி வரான், புள்ள மாதிரி வரான். அவனுக்கு வந்து விஜய் டிவி எல்லாம் கலக்க போதே ரக்ஷன் சொல்லிட்டு அவன் தான் வாய்ஸ் கொடுத்து வச்சுக்கிறான். டப்பிங் அவன் தான் கொடுத்து வச்சுக்கிறான். அவன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சரியான சொல்லிட்டு பார்த்தோன்னே அடிக்கணும் போல சொல்லணும். அது மாதிரி அவன் கேரக்டர் அவன் பண்ற சாட்டெல்லாம் வேஸ்ட். எப்படி உட்காந்து பார்க்க முடியல நம்மளால. நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நான் எப்படி நம்ம பையன் தெரிஞ்சு அந்த ஈக்குவலைசர், ஜான்விக்கு, நோபடி அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஹீரோ வந்து நல்லா அவர் வேலையை பார்த்து அந்த தனி மேல் தான் பாரு. அவர் பார்த்து அவர் பாட்டு போயிட்டு போய் அந்நேரம் வில்லன் எனக்கு வந்து தேவையில்லாம மிங்கிள் ஆகி ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் வில்லன் எங்கெல்லாம் போட்டு சமாளிச்சு நல்லா கெட்ட வருவார். அது மாதிரி சொல்லிட்டு வந்தேன் நான். இதுனா சலீம் படத்தை நல்ல படத்தை வந்து நாசமாக்கிற மாதிரியே சலீம் படத்தை இல்லை உள்ள விட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆர்மி சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லி அது இதுன்னு சொல்லி கண்டது நூடுல்ஸ்ல சேமியா பண்ண மாதிரி அங்கங்க குழப்பி வச்சு வேஸ்ட் சொல்லிட்டுல. இப்ப இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் 2, ரோமியோ படத்தெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தலைமையில கட்டிடலாம். அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ். சரி இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பண்ண முடியாது. சரி இந்த படத்துல ஒரு கிளாமர், ஒரு ஐட்டம் சாங்கு, அதாவது ஹீரோயின் தொப்புள் திறமை தொட திறமை மாதிரி அது மாதிரி ஒரு சாங் வச்சு ஒரு டெவலப்மெண்ட் டேலாக் வச்சு ஒரு அடல்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எழுச்சி அது மாதிரி இல்லை. சரி ஐலாண்ட் மாதிரி குழந்தைங்க வந்து பாருமே, அந்த ஐலாண்ட் டீன்ஸ் மாதிரி குழந்தைங்க வந்து பாரு மாதிரியா இல்லை. எவனுக்காக எத்த பண்ணா அந்த கதையும் தேவையில்ல, தேவையில்ல, கருமந்தமும் தேவையில்ல. அந்த பயிற்சி மட்டும் 4 பயிற்சி இருக்குது. அவனுக்கு வந்து பாப்பானுங்க பத்தி இல்லையா, அவனுக்கு வந்து படம் செட் ஆகும். வாரம் வந்து தெரியும் வாரம் வந்து தேட்டர் வந்து பார்க்க வரோம். எதுக்கு வரோம் இல்லை ஒரு 6 வாரமா இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். ஆனா வருஷத்துல 54 வாரங்கன்னா அதில் ஒரு 4 வாரம்னா நல்லா ஒரு 6 வாரம், மீதி 50 வாரம் ஒரு படுகோரமா தான் இருக்கு. அந்த படுகோரத்துல
படத்துல இது ஒண்ணு இருக்காங்க. ஒண்ணுமே இந்த படத்துல அந்தமான் சொல்லிட்டு காட்டுறானுங்க. அதை எப்படி கோவா வளர்த்துக்கல அந்தமான் சொல்லிட்டு காட்டுறானுங்க. அந்தமான் சொல்லிட்டு அது வந்து குஜராத்ல சூரத் மாதிரி இருக்குது. அது கோவா மாதிரி தான் சொல்லிய அது அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அந்தமான் வந்து எல்லா லாங்குவேஜ் எல்லாமே மக்களும் இருப்பாங்க. தெலுங்கு அது சவுத் இந்தியா மாதிரி தான் இருக்கும். எப்படி சொல்லிட்டு ஹைதராபாத் அது மாதிரி தான் இருக்கும். அதை சொல்றேன் வேற மாதிரி காமிச்சுதான் சொல்றேன். அது இங்க எங்கே எடுத்துப்பானுங்களா அந்த மாதிரிலாம் போய் எடுக்கவே இல்லை. இந்த குஜராத் கோவா மாதிரி இருக்குது. ஃபுல்லா ஹிந்தி பெங்காலி மாதிரி தான் போட்டு அந்த எதுவுமே செட்டே ஆகல. கொஞ்சம் லாஜிக் எதுவும் செட் ஆகல. கொஞ்சம் அப்போ அந்த சலீம் படத்தை மிங்கிள் பண்ணாங்க பத்தியே இல்லையா. அப்பயே நமக்கு வந்து கனெக்ட் ஆகாம ஒரு அந்நியமாவே போச்சு. இந்த படத்துல குறைச்சா 0 கம்மியா இருக்கு. -1 -2 அதை கொடுத்தா கூட இந்த படம் வந்து சொல்லுவாங்க. படம் ஹாலிவுட்லாம் நம்ம ஊர்ல நல்ல படத்துக்கு மட்டும் அவார்டு ஹாலிவுட்ல தெரியுமா மொக்க படத்துக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அதுனா திரும்பி கூட கோல்டன் ராஸ்பெரி அவார்டுன்னு சொல்லிட்டு அதுனா திரும்பி கொடுப்பாங்க. அது மொக்க பண்ணா அது அவங்கள படத்துல நடிச்சவங்கள வந்து கேவலம் படுத்தணும் இல்லை. அடுத்தவங்க நல்ல படம் நடிக்கணும் நல்ல படமா சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாலாம் கொடுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அதை பார்த்து கொடுத்தாதான் இந்த மொக்க படம்லாம் வரத்து குறையுமோ அது மாதிரி சொல்லிட்டு இந்த பிளாக் ஷீப் அவார்ட்லாம் ஃபங்க்ஷன் எடுத்துறாங்க. பிகின் வச்சுலாம் அவங்க இது மாதிரி கொண்டு வந்தா இந்த மொக்க படம்லாம் வரத்து குறையுமோ. ஏன்னா இவங்க மொக்க படம் எடுத்து அந்த அவார்ட்லாம் வாங்கும்போது கீழே அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கழுவி ஊற்றுவாங்க. அதில் பார்த்து நல்ல படமா அப்பதான் தோணும். இது விஜய் ஆண்டி முடியும் வந்து சொல்லி ஆசைப்படுறேன். என்ன தெரியுமா இப்படி சுந்தர்சி வந்து ஒன்று மேலே பார்த்த அரண்மனை 1 அரண்மனை 2 அரண்மனை 3 அது மாதிரி கொடுத்துட்டு கொண்டு போறாங்க. உங்களுக்கு தான் பிச்சைக்காரன் 2 வந்து நல்லா தெரியுது. பிச்சைக்காரன் 2 கூட 30 35 சில மாதிரி நல்ல கலெக்ஷன் கொடுத்துது. அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வந்து பிரான்ச்சைஸாக கொண்டு போங்க. ஏன்னா நீங்க தான் டேரக்டர் நீங்க தான் டைரக்டர் நீங்க தான் ஆக்டர் நீங்க தான் மியூசிக் போட்டனால அது வந்து ஒரு பிச்சைக்காரனே பிரான்ச்சைஸாக கொண்டு இந்த படத்தில் நச்சு ஒரு கழுத்து வைக்கிறீங்க. அது இல்லாமல் எஸ்டி விஜய் மில்டன் எல்லாம் பற்றி சொல்லணும்னா அது ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கா அதுலேயே சொல்லிட்டு அந்த கற்பனை எப்படி அந்த இருட்டுக்குள்ளே பதுங்கி வாழும். அதே மாதிரி தான் ஒரு சில இயக்குநர்கள் இருப்பாங்க டேரக்டர். ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும் அந்த பெரிய ஹிட் ஆயிருக்கும். அமீர் கூட பட்டி வரன்னு எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதி பகம்லாம் சரியான கூத்தி பகவான் தான் இருக்கும். படம் பார்க்கறதுலாம் பேதி புரியும். அந்த படம் படிக்காம இருக்கும். இதெல்லாம் அந்த இருங்க அந்த பட்டி வீரனு அந்த ஒரு ஃபேம்லேயே இருப்பாரு. அதே மாதிரி தான் எஸ்டி விஜய் மில்டனும் அதே மாதிரி கோல்ட் ஸ்டார் ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த எல்லா படமும் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியும் தான் சினிமாட்டோகிராஃபி ஒன்றும் சொல்லியாம குறை எதுவுமே இல்லை. டெக்னிக்கலாகவும் படம் இல்லை. அதுல இன்டர்வியூ முன்னாடி ஒரு பயிற்சி வருதுப்பா அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி ஒரு இது ராப் சாங் மாதிரி குத்துறானுங்க. அதெல்லாம் கத்திக்கிறானுங்க. எவனோ மொத்த நல்லா சுட்டி வச்சு அண்ணி வச்சா இப்படி கத்திருப்பானுங்க காலில் அது மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க ஒழிய அது பாட்டு மாதிரி ஒரு ராப் சாங் மாதிரி தெரியாது. சரியா ஃபிளாப் சாங் அது வேஸ்ட். படம் ஃபுல்லா ஓரளவு சமாளின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா ஆரம்பிச்சுலேருந்து படம் ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்ல படம் வந்துடும் அப்படின்னா எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் போக ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது படத்துல ஒண்ணுமே சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றேன் இந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஒரு ஈக்குவலைசர் ஜான்விக்கு அதை ஹீரோ வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு எதையும் தாங்கும் இதே நம்ம படம் ஆரம்பிச்சு அவன் என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி இங்க என்ன பரவாயில்ல தாப்பெல்லாம் தந்து விட்டுருப்பான். ரோகின் தரலாம் மூட்டுருப்பான் கரெக்டா இன்டர்வியூலாம் அங்கெல்லாம் பண்ண வச்சு ஒன்றும் வெளியே வர வந்தது. இங்க மேல எனக்கு ஒரு எண்ணமே வராது. ஏன்னா நம்ம குத்த காசு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கட்சி ஒரு 10 நிமிஷம் இப்போ இந்தியன் படம் கூட இந்தியன் 2 கூட முக்கியம் இருந்து கட்சி இந்தியன் 3 வந்து அந்த மாதிரி குத்தணும் முக்கியம் அது இப்படி அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்துல பாட்டு எதுவுமே ஒண்ணுமே இந்த படத்துலாம் சொல்லிட்டு ரூபா கூட ஒருத்தர் சொல்ல வேஸ்ட். அதான் சொல்றேன் இந்த படம் யார் தரல கட்டுறதுன்னு தெரியல. ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது. எதுவுமே இல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க குழந்தைங்க வந்து பார்க்குற மாதிரி அயலான டீன்ஸ் படம் மாதிரியும் இல்லை. சரி அடல்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்குற மாதிரி ஒரு டபுள் மீனிங் டைலாக் ஒரு பெப்பியன சங்க எதுவும் நல்லா அவன் வந்து பார்க்கல வாகத்தை வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். படத்துல ஒண்ணுமே நல்லா இல்லை சொல்றேன். எதுவுமே அதுல சத்யராஜ் வரிசைன்னு யுவராசின் நான் கிரீன் மேன்ல போட்டு ரூம்ல விட்டு அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. ஒன்றும் நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எதுவுமே நல்லா இல்லை சொல்றேன். நீங்க படத்தை போய் உட்காந்து போய் பார்த்து வந்து ஒரு ரிவ்யூ போடுங்க. அப்போ புரியணும் தான் சொல்லுவேன். அதுல அந்த விஜயகாந்த் இல்லைன்னு சொல்லிட்டு வெறிதானே வந்து எரிச்சல் தான் திரும்ப அது மாதிரி ஒரு போட்டோ மாதிரி போட்டு தான் சொல்றேன். மழை பிடிக்காத மனிதன் வச்சுட்டு பெரியல எங்கேயாவது மழையை ஊம்பிட்டு இருக்க மனிதன் வச்சுக்கலாம் பெஸ்ட்.